கவிதை கூறுகிறேன். கவிதையின் தலைப்பு இயற்கை. கவிதையின் தலைப்பு இயற்கை. அங்கே கண்டேன் மலையை. மலையின் கீழே இருக்கிறது பாறைகள். நீரூற்று பெருகிக் கொண்டிருக்கிறது. என்ன என்று வியந்தாள் அம்மு. அம்மு வியந்தாள் மலையை பார்த்து. தென்னை மரம் இருக்கிறது, பனை மரம் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கிறது. உன்னை கண்டேன் தோழியே. மலை மேல் இருக்கிறது ஒரு குடிசை. அங்கே இருக்கிறாள் ஒரு தலைவி மட்டுமே. மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள் பறைசாற்றுகிறது. யானை, மிருகங்கள், பூனை எல்லாம் அங்கிருப்பதை காண விரும்புகிறது. எல்லாம் காண விரும்புகிறது. மலையை கண்டேன். மலை மேல் இருக்கிறாள் மாது வந்தாள், இறங்கினாள். தென்னை மர கீழே இருக்கிறது மணல் மேல் இருக்கிறது பூனை வியந்து பாடுகிறது, மியா மியா என்று. கோழி குஞ்சுகள், கோழி போய்கொண்டிருக்கிறது. வாத்து போய்கொண்டிருக்கிறது. மான் போய்கொண்டிருக்கிறது. சிங்கம் போய்கொண்டிருக்கிறது. புலி போய்கொண்டிருக்கிறது. எங்கே போனாய் என்று கேட்டாள் அம்மு மாது. எங்கே போகிறாய் என்று கேட்டாள் மாது அம்மு. வருவாயா உன்னை காண? அது அநேக மரங்கள் நிற்கிறது. செடி கொடிகள் பறக்கிறது. மாமரம் நிற்கிறது. பலாமரம் நிற்கிறது. மரத்தில் ஏறினாள் மாது அம்மு. பனை மேல் ஏறினார் தொம்மு. எல்லாம் வியந்தாள் அம்மு. மாது வந்துட்காருகிறார்கள். அங்கே பார்த்தால் மலை இருக்கிறது. கீழே தென்னை மரம் இருக்கிறது. நீ பார்த்து வியந்தாயா மனிதா? நீ மீண்டும் ஏறுவாயாக தென்னை மரத்தில். உன்னை கண்டேன். ஆமீன்.